கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களை பார்த்து, ஆண்டவரை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இந்த உலக மக்களுக்கு வெளிச்சமா தெரிவிங்க. நீங்க மலையின் மேல இருக்கிறீங்க, நீங்க நன்மை செஞ்சாலும் தெரியும், நீங்க தீமை செய்தாலும் தெரியும், நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க நினைச்சிடாங்க நம்ம மறைஞ்சிருக்கிறோம்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்ம ஆண்டவர்கள் வெளிச்சமா இருக்கிறார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார். பழி வாங்குற சுவாபம் அவர்கிட்ட கிடையாது, பொய் பேசுற சுவாபம் அவர்கிட்ட கிடையாது, எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வா என்கிற சுவாபம் அவர்கிட்ட கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அவரை ஆராதிக்கிற நாம், அவரை பின்னாடி செல்ற நாம் வெளிச்சமா இருக்கிறோம், மலையின் மேல் இருக்கிறோம். வெளிச்சம்னா இருளில் இருக்க ஜனங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க, பாவத்தில் இருக்க ஜனங்க வெளிச்சத்தை பார்ப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம மறைந்திருக்க மாட்டாத குணம். அப்போ நம்மளை ஒருத்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போ பார்க்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி நடக்க வேண்டும் சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் பின்பற்றுவாங்க. ஏன்னா நீங்க என்னை போல நடக்கணும்னு விரும்புவீங்க. நான் என்னை ஆராதிக்கிற நீங்க நான் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வேதத்தின் மூலமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதீர்கள். அதனால நீங்க எந்த தவறும் செய்ய முற்படாதீங்க. நீங்க செய்யறத நல்லதே செய்யுங்க, நல்லதே யோசிங்க. உங்களை ஜனங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா நீங்க எப்படி நடந்திருக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா? நீ மைக்க பிடிச்சு பாடுறீங்களே, நீங்க ஒரு கிறிஸ்தவர் தானே, நீங்க எப்படி நடக்கலாமா என்று சொல்லி கேட்பார்கள். அப்படி கேட்டார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் பட்டணம், நீங்கள் மலையின் மேல் இருக்கிற ஜனம், அதனால ஒரு நாளும் மறைந்து போகாதபடி நீங்க கவனமா இருங்க. நாம் கவனமா இருப்போம். ஆண்டவர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய சமாதான நதி எங்களுக்குள்ளே பாயட்ட ஆண்டவரே. நாங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது, மறையாதபடி எங்களை பாதுகாத்துள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.